சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல நம்ம ரவி இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம விஜயா இருந்துட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்காங்க. எங்கடா உங்க அப்பா எங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லம்மா நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். ஆனா எங்கேயுமே அப்பா இல்லம்மா. முத்து தேடிட்டாருன்னு சொல்லிட்டு போயிருக்கான். கண்டிப்பா முத்து கூட்டிட்டு வந்துருவான். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படா கவலைப்படாம இருக்க முடியும்? அம்மா டைம் ஆகுதுமா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அவர் இல்லாம நான் என்னைக்குடா சாப்பிட்ருக்கேன். எனக்கு அவர சாப்பிட்டா தானே நிம்மதியாவே இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ! அவர் இல்லாம எனக்கு கையும் இல்ல, காலும் இல்ல. தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதே அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே இந்த சமயத்தை நம்ம ரோகிணி வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஆண்டி நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு டீயும் வேணாம் ஒன்றும் வேண்டாம். ரோகிணி நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. அதுதான் டைமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இருந்துட்டு மாத்திரையெல்லாம் அரைச்சி அந்த டீயில் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டி நீங்கள் டீயை குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரோகிணி வந்து கொடுக்கவும், அதை அப்படி வைய நான் எடுத்து குடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் விஜயா ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி முதல்ல டீயை குடிங்க, தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே குடிங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விஜயாவும் டீயை எடுத்து குடிச்சு விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததா அப்பாடி இப்பதான் டீயை குடிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ரோகிணி ரூம்க்கு வராங்க. அங்க ஃபோன் வருது. அதுக்கு அடுத்ததா மீனா வராங்க. என்னாச்சு உங்க மாமா கிடைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லை, அவரு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா மாமா எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு அத்தை, நீங்க முதல்ல டீயை குடிங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் மகேஷ் இருந்துட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, உன் மாமியாருக்கு அந்த மாத்திரையை கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இப்போ தான் டீ கேட்டாங்க, அதில் கலந்து கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. போச்சு ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஏதாவது எக்ஸ்பிரியர் ஆன மாத்திரையை கொடுத்துட்டியா, அதனால் ஏதாவது அவங்க உயிருக்கு ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எனக்கு சைடு எஃபெக்ட் இருக்கிறதுனால விட்டமின் டேப்லெட் அது என் ஹஸ்பண்ட் போகிறத நினச்சி அந்த டேப்லெட்டை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஏற்கனவே உங்கள் மாமியார் உன் மேலே கோவத்தில் இருக்காங்க, இன்னும் அதிகமாக உங்களுக்கு பலம் வரும், இன்னும் நல்லா பிடிச்சி திட்டு தான் போகிறாங்க, என்னை மன்னிச்சிடு ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு இருக்கு போயும் உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு, இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ இவங்க வேற கத்திக்கிட்டே இருக்காங்களே, இப்போ நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே பயந்துக்கிட்டு போகிறாங்க. என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் யாருமே உங்கள் மாமா வரலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் வராரு, எங்கடா உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து நான் தேடி பார்த்தேன், எங்கேயும் இல்லை. எங்கேயும் இல்லையா? இதை சொல்கிறதுக்காக தான் நீங்கள் வந்தியா? உன்னால தானே உங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் மகேஸ்வரி சொன்ன மாதிரி ஏன பலம் வந்த மாதிரி நம்ம விஜய் வந்து நடந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக முத்து வரங்க. எங்கடா உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரு ஆளுக்கு மட்டும் தகவல் சொல்லி அனுப்பியிருக்கேன், அந்த ஆள் போய் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அப்பா வந்துடுவாருமா. அப்படின்னா உனக்கும் உங்கள் அப்பா இருக்கிற இடம் தெரியல, நீயும் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வராம தான் இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ ரோகிணி எங்கே போகிற, போய் பூஜை ரூமை க்ளீன் பண்ணு, பூவெல்லாம் டெக்கரேஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனா விட்டு போய் கோலம் போடுப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோகிணிக்கு கொடுத்த வேலையும் மீனாவுக்கு கொடுத்த வேலையும் அவங்க 2 பேரும் முடிச்சிடுறாங்க. உங்கள் அப்பா வர வரைக்கும் நான் பூஜை ரூமில் பச்சை தண்ணி கூட இல்லாமல் அங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கற்பூரெல்லாம் ஏற்றி பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏ ரோகிணி வந்து உட்காருவா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரோகிணி போய் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. ஓ ஜெயகாலின்னு சொல்லிட்டு தலைமையிலேயே கொட்டுறாங்க. ஆண்டி எனக்கு வலிக்குது, உன்னால தானே என் புருஷன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்க, பெரிய ஆர்டர் வருதுன்னு சொல்லி ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடனை வந்து என் புருஷன் மேலே போட்டிங்கல்ல, இப்போ அதனால தானே அவர் வீட்டை விட்டு வெளியே போனார், என் புருஷன் வர வரைக்கும் உன் தலையில் இப்படி தான் கொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரோகிணி கிட்ட சொல்லிடுறாங்க. ரோகிணி இதை கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஏ ஸ்ருதி வந்து உட்காருவா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என் தலையிலையும் கொட்ட போறீங்களா? நான் கொட்டினா சும்மாவே விட மாட்டேன், நான் ஒன்றும் உன் தலையிலெல்லாம் கொட்ட மாட்டேன், வந்து துணைக்கு உட்காருவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பக்கத்தில் போய் ஸ்ருதி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனாவை கூப்பிட்டு பூஜை முடிகிற வரைக்கும் என் புருஷன் திரும்பி வர வரைக்கும் இந்த
கற்பூரம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த விளக்கம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பூஜை ரூமில் இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் ஓம் ஜெயகலின்னு சொல்லிட்டு ரோகிணியோட தலையிலேயே கொட்டி கொட்டி விடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் கையை நீட்டி கற்பூரத்தை பற்ற வச்சு கையிலேயே சூளம் கட்டுறாங்க. அதை பார்த்த உடனே ரோகிணி ஒரு பக்கம் வலி தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்காங்க. ரவி மனோஜ்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி போகிறாங்க. டே ஏதாவது பண்ணுங்கடா, என் பொண்டாட்டி பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லவும் அதுக்கு அடுத்ததா ரவியை விட்டு முத்து வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் ஃபோன் பண்ணிடுறாங்க. ஓ அப்படியாப்பா, அப்படின்னா அப்பா நாளைக்கு வரப்போகிறாரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா விஷயம், வெளியே சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்கவும் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான் ஃபோன் பண்ணாங்க, அப்பா நாளைக்கு வந்துடுவாராம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தியா இந்த பூஜையோட பவர் எப்படி இருக்குன்னு, என் புருஷன் சொன்ன மாதிரி நான் நினச்சிக்கின மாதிரி நாளைக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தான் சொல்லிடுறாங்க. வலி தாங்க முடியாமல் ரோகிணியும் அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாங்க. மனோஜும் பின்னாடியே போகிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அதனால தான் இப்படி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி வந்து வலி தாங்க முடியாமல் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அழுந்துக்கிட்டும் இருக்காங்க. என்ன ரோகிணி ரொம்ப வலிக்குதா, ரொம்ப இனிக்குது, உங்கள் அம்மா என்ன அந்த பாடப்படுத்துகிறாங்க, எதுவுமே பேசாமல் வேடிக்கை மட்டும்தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் முத்துக்கிட்டேயும் ரவிக்கிட்டையும் கேட்காம இருந்திருந்தா கண்டிப்பாக அம்மா ஒன்று இன்னும் கொட்டியே தீர்த்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. ரவி வந்து முத்துக்கு கால் பண்ணுற மாதிரி, முத்து வந்து அப்பா பேசுகிற மாதிரி நாளைக்கே வர மாதிரி ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா உண்மையாகவே நாளைக்கு உங்கள் அப்பா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இல்லை யாருக்கு தெரியும், எங்கள் அப்பா வர்றதும் வராமல் இருக்கிறதும் அந்த கடவுள்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் முத்து இருந்துட்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காரு. மீனா இருந்துட்டு என்னாச்சுங்க, நாளைக்கு கண்டிப்பாக மாமா வந்துடுவார்ல, யாருக்கு தெரியும், ஆமாம் எந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுவும் யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் தானேங்க ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னீங்க, நான் தான் சொன்னேன். பார்லர் அம்மா ஒரு பக்கம் வலி தாங்க முடியாமல் அழுந்துக்கிட்டு இருக்கு, மனோஜ் ஒரு பக்கம் எப்படியாவது காப்பாற்றுன்னு சொன்னான், அதனால தான் ரவியை விட்டு ஃபோன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நாளைக்கும் ரோகிணியை பூஜை ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பெரிய பிரச்சனையே நடக்குமே, கடவுள் புனித்தில் மாமா வந்து சேர்ந்துட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. செல்வத்தை விட்டு அப்பாவை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா விஜயா இருந்துட்டு வெளியவும் உள்ளவும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்ருதி ஒரு பக்கம் இருந்துட்டு என்னாச்சு ஆண்டி, எதுக்கு இப்படி அப்படி நடந்துக்கிட்டே இருக்கீங்க, யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வேறு யார், உங்கள் மாமா தான் வரேன்னு சொன்னார், அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் வந்தால் நேராக வீட்டுக்கு தான் வரப்போகிறாரு, அதுக்கு எதுக்காக நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவன் தான் காலையிலே வருவாங்கன்னு சொன்னான், ஆனால் இன்னுமே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கள் அத்தையை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குங்க, மாமாவை ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க, இப்பயாவது போய் உண்மையை சொல்லுங்கள், வேணா ஸ்ருதிக்கிட்ட சொல்லிடலாமா, பலகுரல்கிட்ட சொன்னால் அவங்களுக்கும் சேர்த்து தான் திட்டு வீழும், அதனால் நானே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு அம்மா அது வந்துமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடி உங்கள் அப்பா காலையிலே வருவாருன்னு சொன்னேன், இன்னுமே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. முத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து நிற்கிறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னங்க நீங்கள் எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வாசலில் பார்த்தா கடங்காரங்க வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே மனோஜும் ரோகிணியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.